சனி திசை எல்லாரும் வாழ்க்கையில் எப்படி நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திசை. சனி திசை உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் மேஷராசிலேருந்து திசை நடக்குது அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான பரிகாரங்களை பண்ணணும் அப்படிங்கிறத 12 ராசிக்குன்னு சொல்கிறேன். சனி பகவான் மேஷத்துலேருந்து திசை நடந்துச்சு அப்படின்னா இனிப்பு பலகாரம் பழங்கள் இதெல்லாம் வாங்கி சனிக்கிழமை அன்னைக்கு குரங்குகளுக்கு போடுங்க. ஆலமரத்தினுடைய வேருக்கு பசும்பாலில் சர்க்கரை போட்டு அந்த மண்ணை எடுத்து கொஞ்சம் நீங்கள் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய நெத்திக்கு பொட்டாக வச்சுக்கோங்க. பொய் பேசுதல், அதே போல் பொய்யான பத்திரம் எழுதுதல், அடுத்தவருடைய பொருளுக்கு ஆசைப்படுதல் இதெல்லாம் விட்டுறணும். இது போன்ற ஜாதகருக்கு உடலில் அதிகமான ரோமங்கள் இருந்துச்சு, அதாவது முடிகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் பலவிதமான சிரமங்கள் எல்லாம் ஆளாகி கஷ்டங்கள் நேரிடும். சனிக்கிழமை தோறும் காலபைரவருக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி கருப்பு திராட்சை அதெல்லாம் படையலாக வச்சு கருநீர மலர்களை சாற்றி நீங்கள் வழிபடலாம். அதே போல் வெளியூரில் பார்த்திங்கன்னா அந்த சேத்திரபால பைரவர்னு சொல்லிட்டு இந்த சேத்திரபாலபுரத்தில் இருக்குது, மிருகீரத்துக்கு உண்டான பைரவர், அது பேர். கும்பகோணம் குத்தாலம் பக்கத்தில் இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க. சனி பகவான் மிதன ராசியிலேருந்து திசை நடந்துச்சுன்னா என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக சனி பகவான் மிதனத்திலேருந்து திசை நடந்து யாருக்கெல்லாம் நடக்குதோ உங்கள் ஜாஸ்தி கட்டத்தில் சனி பகவான் மிதனத்தில் இருக்குது, சனி தசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக மது அருந்தக்கூடாது, மீன் முட்டை மற்றும் அசைவம் சாப்பிடக்கூடாது, வீட்டில் உள்ள கடைசி பகுதி இருட்டாக இருக்கக்கூடாது, குறைந்த வெளிச்சம் இருக்கிற மாதிரி நம்ம அட்லீஸ்ட் ஒரு 0 வாட்ஸ் பல்பாஜ் போட்டு வைக்கணும். கிழக்கு தெற்கு வாசல் உள்ள வீடு தொழில் நிறுவனம் எல்லாம் ஆகாது. யானை தந்தத்திலான பொருட்கள் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது சொல்லப்படுகிறது. அதே மாதிரி கருப்பு நிறமான நாயை வீட்டில் வளர்ப்பது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிகாரமாக சொல்லப்படக்கூடியது. உடலில் தங்கம் அணியவும் கண் ஊனமான நபருக்கு உதவி செய்வதும் கண்களுக்கு சொட்டு மருந்து வாங்கி நன்கொடையாக கொடுப்பதெல்லாம் விசேஷம். அம்மா பாட்டியிடம் ஆசீர்வாதம் வாங்குவது, தன்னுடைய பெண் குழந்தை பிறந்தநாளில் வெள்ளம் அரிசி செம்பு பொருட்களும் கோவிலுக்கு தானமாக கொடுக்கணும் அவங்க கையில். திருமணத்துக்கு ஒன்று உதவிகளை செய்யுங்க. கோயில்னு எடுத்தோம் அப்படின்னா சக்தி வழிபாடு ரொம்ப விசேஷம். தசமி தோறும் துர்க்கையை வழிபடவும், மைசூர் சாமுண்டீஸ்வரியை வழிபட்டு 54 நெய் தீபம் ஏற்றி வரும்பொழுதும் பெண் குழந்தைக்கு இந்த படையல் போட்டு பொங்கல் நைவேத்தியெல்லாம் கொடுங்க, நல்ல மாற்றம் கிடைக்கும்.